அனைவருக்கும் வணக்கம். இது ஜேசி மதுரை பாண்டியனுடைய ஒரு பிரத்யேகமான ப்ரோக்ராம். இந்த வருஷம் ஒரு இனிஷியேட்டிவோட நம்ம ஸ்டார்ட் பண்றோம். டு பிகின் வித் நம்ம கூட இருக்கிற ஒரு பர்சனாலிட்டி, சார்ட்டர் பிரசிடென்ட் ஆஃப் ஜேசி மதுரை பாண்டியன், ஜேசி எஸ் ராஜகோபால் சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், உங்களுடைய ஆசீர்வாதத்தோட அந்த ப்ரோக்ராம் வந்துட்டு ஸ்டார்ட் பண்றோம். ஸோ இது என்ன ப்ரோக்ராம் அப்படின்னா, நெஞ்சம் மறப்பதில்லை. இது ஒரு பாஸ்ட் பிரசிடென்ட்ஸு அவங்களுடைய கெரியரில் அச்சீவ் பண்ணது, அவங்களுடைய தாட்ஸ், சிந்தனைகள், அவங்க பாண்டியனில் இல்லை ஜேசியில் ட்ராவல் பண்ண விதம், இதெல்லாம் பற்றி ஒரு சின்னதாக ஷார்ட்டாக வந்துட்டு நம்ம ஒரு வீடியோ மாதிரி பண்ணுறதுக்கான முயற்சி. அனைவருக்கும் இது பிடிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நம்ம ராஜகோபால் சாரோடைய ஆசீர்வாதத்தில் ப்ரோக்ராம் வந்துட்டு உள்ளே போகலாம். ஸோ டு பிகின் வித், எந்த ஒரு இன்சிடெண்ட்டு உங்களை ஜேசியில் வர வச்சது, இல்லை ஜேசியில் வந்ததுக்கு அப்புறம் எந்த இன்சிடென்ட் உங்களை லீடர்ஷிப்புக்காக ஒரு தலைமை பண்புக்காக ஒரு முன்னேற்றத்தை கொடுத்தது? கேரியருக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஒரு கூட்டம், அது 10 பேர் இருந்தாலும் சரி, 100 பேர் இருந்தாலும் சரி, இந்த கூட்டத்தில் பேசுறதுக்கு தயக்கம் உண்டு. ஓகே. அதுக்கப்புறம் நான் மதுரையில் வந்து உடன்படி கவுன்சிலில் மெம்பராக சேர்ந்ததுக்கு அப்புறம் சில ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணேன். ஓகே. எந்த வருஷம் தெரிஞ்சுக்கலாம் சார்? 70களில். ஓகே ஓகே. அதுல வந்து ஒரு ப்ரோக்ராம்ல வந்து ஃபேக்கல்ட்டியா வந்தவர் மதுரை விவசாய கல்லூரி டீன், அவர் எங்களுக்கு நோட் ஆஃப் தேங்க்ஸ் என்ன பண்ண சொன்னாங்க. அந்த 10-15 பேர் இருக்கிற சின்ன கூட்டத்திலேயே எந்திரிச்சு என்னால பேச முடியல, நோட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்ல முடியல, சாரின்னு சொல்லி உட்காந்துட்டேன். இதுக்கு அந்த கூட்டத்தோட நண்பர் ஒருத்தர் சஜஸ்ட் பண்ணாரு, மதுரையில ஜேசிஎஸ் இருக்காங்க, ஜேசிஎஸ்ல ட்ரைனிங் கொடுக்குறாங்க, இண்டிவிஜுவல்ஸ் டெவலப்மெண்ட்டுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஆர்கனைசேஷன், அதுல நீங்க சேர்ந்தீங்கன்னா இந்த இது உங்களுக்கு மாற்றம் வரும் நிச்சயம், இந்த ஹெசிடேட் பண்றதெல்லாம் இருக்காது அப்படின்னு ஒரு சஜஷன் கொடுத்தாங்க. மதுரை ஜேசியில 1970 ஜேசி மதுரை அப்படிங்கிற ஒரு சாப்டர்ல நீங்க உறுப்பினரா சேர்ந்திருக்கீங்க. அப்புறம் ஜேசி மீட்டிங்ல வந்து எடுத்த உடனே என்னால பேச முடியாதுன்னு சொன்னதுனால முதல்ல ஓட் ஆஃப் தேங்க்ஸ் எப்படி செய்யறதுன்னு எனக்கு எழுதி கொடுத்தாங்க. பிகினிங் என்ன ஜேசி கேரியர். அடுத்தது வெல்கம் அட்ரஸ் எழுதி கொடுத்தாங்க. ஓகே ஓகே ஓகே. எழுதி சார் நம்ம பார்த்து படிக்க சொல்லி எழுதி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அதுல ஒன்னாவது ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து பப்ளிக் ஸ்பீச் ஓரியன்டட், ஹவ் டு ஸ்பீக் ஃப்ளூயன்ட்லிங்கிற ஒரு ப்ரோக்ராம், வாட் யூ கால் எஃபெக்டிவ் பப்ளிக் ஸ்பீக்கிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம். அதை அட்டெண்ட் பண்ணேன். சரி சரி சரி. அந்த ப்ரோக்ராம் முடிவுல ஒருத்தரும் பேசணும். ஆமா, ட்ரைனிங் முடிவுல அப்ப என்ன பேச சொன்னாங்க, என்னால ஃப்ளூயண்டா ஒரு 10 நிமிஷம் விவசாயத்தை பத்தி டீடைல்டா பேச முடிஞ்சது. பிரசிடென்ட் ராஜகோபால் சார் அவருடைய டேர்னிங் பாயிண்ட் கேட்கறதுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்தது. அதுவுமே ஒரு 2 வருஷத்துல ஒரு ஒரு ரொம்பவே தயக்கமா இருந்து ஒரு வார்த்தை கூட பேச முடியாம இருந்த ஒரு நபர் வந்துட்டு 2 வருஷத்துல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதுவுமே ஜேசியில ஒரு ட்ரைனிங் செஷன் அட்டென்ட் பண்ணி ஃப்ளூயண்டா ஒரு 10 நிமிஷம் பேசுற அளவுக்கு ஒரு மேடையில, ஒரு எல்லாத்துக்குமே இருக்கிற ஒரு மேடையில 10 நிமிஷம் ஃப்ளூயண்டா பேசுற அளவுக்கு இருந்த அந்த டேர்னிங் பாயிண்ட் பத்தி ரொம்ப சிறப்பாகவே சொன்னாரு. ஸோ அடுத்து வந்து நம்ம ஜேசி மதுரை பாண்டியனுடைய உங்களுடைய பிரசிடென்ட்ஷிப் இயர், அதாவது சார்ட்டர் இயர் 1973. ஸோ அந்த வருஷம் உங்களுடைய செயல்பாடுகள் என்னவா இருந்தது? அந்த வருடங்கள்ல எத்தனை மெம்பர்ஸ் யார் யார் இருந்தாங்க? அந்த வருடம் ஆரம்பத்துல 30 பேர்னு ஞாபகம். 30 ரைட். ஓகே. அதுல வந்து நான் முதல்ல ஒரு முடிவு எடுத்தது என்னன்னா, என் போர்டு மெம்பர்ஸ் இன்னைக்கு வந்து ஒரு 10 பேருக்குள்ளதான் இருக்கும். இந்த போர்டு மெம்பர்ஸ் இன்வால்வ் பண்ணி அவங்களுக்கும் ட்ரைனிங் கொடுத்து பின்னாடி வந்து என் போர்டு மெம்பர் எல்லாருமே சாப்டர் பிரசிடென்ட் ஆகணும். அதுதான் டார்கெட் ஆச்சு. அதுதான் சார் லீடர்ஷிப். நான் பிஆர் ஆக்டிவிட்டிஸ் நிறைய பண்ணேன். பப்ளிக் மீட்டிங்ஸ் வந்து விஐபிஸ் நிறைய இன்வால்வ் பண்ணேன் மீட்டிங்ஸ். பிரஸ்ல நிறைய நியூஸ் வர மாதிரி பார்த்துட்டேன். ஸோ பாண்டியன் ஜேசிங்கிறத ஒரு வருஷத்துக்குள்ளேயே ஒரு பாப்புலரைஸ் பண்ணிட்டேன். பப்ளிக்ல ஜேசின்னா என்னங்கிற ஒரு அவேர்னஸும், மதுரை பாண்டியன் ஜேசியை பத்தி ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயமா வர்ற மாதிரி என்னால கொண்டு போக முடியும். அந்த வருஷம் எனக்கு ஒரு தபால் வருது, டெல்லியில இருந்து ஒரு ஃப்ரெண்ட் எழுதுறாரு,
வெறும் ஜேசிஎஸ் ராஜகோபால் மதுரை தான் அட்ரஸ். அந்த தபால் என் வீட்டுக்கு வந்துருச்சு. ரைட் ரைட். தட் இஸ் தி சக்சஸ் ஆஃப் தி பிஆர் ஆக்டிவிட்டிஸ். ஷியோர் ஷியோர். ஓகே சார், தேங்க்யூ வெரி மச். அண்ட் சார், நீங்க வந்து ஜேசில இருந்து என்ன லேர்ன் பண்ணீங்க, என்ன கத்துக்கிட்டீங்க? செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எல்லாத்துக்கும் இருக்கணுங்கிறது ரியலைஸ் பண்ணி என் சக்சஸுக்கு காரணமே அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் தான். கண்டிப்பா. ஜேசி இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது மெயினா தான். அந்த எதையும் தைரியமா எடுத்து செய்யலாம். அந்த ஒரு தைரியம் எனக்கு கொடுத்தது. பின்னாடி என் சோசியல் ஆக்டிவிட்டிஸ்ல நிறைய அது ஹெல்ப் பண்ணிச்சு அந்த தைரியம். கண்டிப்பா. இந்த காலத்து ஜேசி இளைஞர்களுக்கு வாட் இஸ் அ மெசேஜ்? அவங்க பேசிக்கலி இன்வால்மெண்ட். எந்த காரியம் எடுத்தாலும் அதை சக்சஸ்ஃபுல்லா முடிக்கணுங்கிற ஒரு தீர்மானம். பயந்துட்டு செய்யக்கூடாது, தைரியமா எடுத்து செய்யணும். நம்மளால முடியும், அந்த தைரியம் நம்மளுக்கு வேணும். நண்பர்களே, தைரியமா எது எடுத்து பண்ணுங்க, எடுத்து பண்ற விஷயத்த கடைசி வரைக்கும் பண்ணுங்க. இதுதான் சார் வந்து இன்னைக்கு இந்த இளைஞர் கூட்டத்துக்கு ஆன மெசேஜா நம்ம ராஜகோபால் சார் சொல்லியிருக்கிறாரு. அடுத்த கடைசி இறுதியா ஒரே ஒரு கேள்வியோட நம்ம அந்த இன்டர்வியூவை முடிச்சுக்கலாம், சாரோட இன்டர்வியூவை. சார், மதுரை பாண்டியன் ஜேசிஸோடைய 52 வருட பயணம், 53வது லீடர் உருவாக்கியாச்சு. ஸோ இந்த 53 வருஷம் வெற்றி பயணம், ஜேசி மதுரை பாண்டியனுடைய வெற்றி பயணமா நீங்க எப்படி பாக்குறீங்க? 70ல மதுரையில ஜேசின்னா மதுரை ஜேசி மட்டும்தான் இருந்தது. ஓகே. இரண்டாவதாக பாண்டியன் ஜேசி நம்ம ஆரம்பிச்சோம். ஒரு பீரியட் பின்ன வர பாத்தீங்கன்னா மதுரையில ஜேசின்னா மதுரை பாண்டியன் ஜேசி தான்ங்கிற சொல்ற அளவுக்கு ஒரு வெற்றிகரமா நம்ம சாப்டரை மேல கொண்டு வந்த அனைவரும் சேர்ந்தா கொண்டாந்தது. அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தரும் ஒரு விஷயம். கண்டிப்பா. இன்னைக்கும் மதுரை பாண்டியன் எல்லா இடத்துல போற இடத்துலாம் ஒரு டிஸ்டிங்க்ட் இமேஜ் அவங்களுக்கு இருக்கு. கண்டிப்பா சார், கண்டிப்பா சார், கண்டிப்பா. மதுரையை பத்தி பேசும்போதெல்லாம் மதுரை பாண்டியனை தான் ரெஃபரன்ஸ் எடுத்து பேசுறேன். கண்டிப்பா சார். அது ஒரு பெரிய வெற்றி. சரி, ஓகே, டீம் எல்லாத்துக்குமே அந்த வெற்றி. ஸோ இந்த நெஞ்சம் மறப்பதில்லை ஒரு நெஞ்சுக்கு கிட்ட எல்லாத்துக்கும் போய் ரீச் ஆயிருக்கும் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். நீங்கள் மறுபடியும் இன்னொரு பிரபலத்தோட நம்ம சந்திப்போம். அதுவரை விடைபெறுவது உங்கள் நண்பன் ஜேசி தினேஷ்குமார். வணக்கம்.